அன்புள்ளங்களே, இனிய காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்காங்களே, அந்த வார்த்தைகளை வச்சு இப்ப அடியை உங்கள்கிட்ட பேசுற சின்ன வார்த்தைகள் வச்சுங்களா, கொஞ்சம் தயவு கூர்ந்து கேளுங்க. புதிய வருடத்தில் பலன்கள் நல்லதாகவே இருக்கும், குரு அருள் நிறைவாக. புதிய வருடத்தில் பலன்கள் நல்லதாகவே இருக்கும், குரு அருள் நிறைவாக. ஸோ குருனா யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். உங்க தாய், உங்க தகப்பன், உங்களுடைய குலதெய்வம், யாரை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, அன்புக்கு பதில் அன்பு நிறைய காட்டுங்க. அன்புக்கு பதிலாக அன்பை நிறைய காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நம்ம வாழ விடுறோமோ மறுபடியும் வந்துட்டு நம்ம வாழ் வருது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய அன்பு, எப்போ நீங்க அன்பு செலுத்துங்களோ அவளுக்கு நம்மளுக்கு அன்பு இருக்கணும். அதை வந்து அசட்டை பண்ணாதீங்க. சரிங்களா? ஒருத்தர் அன்பு செலுத்த வரும்பொழுது சந்தோஷமா பேசும்போது அசட்டை பண்ணாதீங்க. ஸோ அடுத்த நம்ம வழிப்பாதையில் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் அந்த பயணம் சிறப்பாகும். வழிப்பாதையில் நீங்கள் விட்டு கொடுத்தால் அந்த பயணம் சிறப்பாகும். அதனால எந்த ஒரு பயணம் ஆனாலும் சரி, விட்டு கொடுத்து போங்க. மனிதன் வாழ்க்கையில கெட்டு போனதுக்கு சரித்திரமே இல்லை. ஸோ அதுக்கடுத்து பாருங்களேன், வாழ்க்கை பாதை கொஞ்சம் இறங்கி போனால் வாழ்வே வரமாகும். வாழ்க்கை பாதையில் கொஞ்சம் இறங்கி போனால் வாழ்வே வரமாகும், இறைவன் சொல்லியிருக்காருங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பாருங்களேன், சிரிப்பு. சிரிக்காத நாட்கள் பயனற்ற நாட்கள். நீங்க என்னைக்கு சிரிக்கலையோ அந்த நாட்கள் வந்து பயனற்ற நாட்கள். நான் சொல்ல சார்லின் சாப்பின்னு சொல்லியிருக்காரு. அதனால அதை நாங்க அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சிரிக்காத நாட்கள் பயனற்ற நாட்கள். கர்ப்பம் தவிர்த்தால் வாழ்க்கை உங்களை காதலிக்கும். கர்ப்பமே தவிர்த்தால வாழ்க்கை உங்களை காதலிக்கும். பெரிய விஷயங்க. அதனால இந்த கர்வத்தை எடுத்துருங்க. கர்வம்னா என்ன? எட்வைட், மண்டைகணம், பேச்சு, நான் என்ற பேச்சு, நான் என்ற பெருமை. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம விட்டோம்னா, அடியேன் என்ற வார்த்தையை போடுங்க. உங்களுக்கு இறை அருளையும் கடமைகளையும் செய்து கொடுப்பவன் தான் அடியேன். ஸோ அதனால அந்த வார்த்தையை போட்டு நீங்க பேசுங்க. இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் உதவினால் இறைவன் உங்களை காதலிப்பான். இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் உதவினால் இறைவனே உங்களை காதலிப்பான். ரொம்ப பெரிய விஷயங்க. அதனால அது உங்களுக்கு தெரியும். இல்லாதவர்களுக்கு நீங்க நிச்சயமா உதவுறீங்க. அதனால அடியே நீங்க இருந்து பேசுறேன். ஸோ அன்பு நற்செயலையும் நிறைந்தால் உலகமே காதலிக்கும். அன்பும் நற்செயலும் நிறைந்தால் உலகமே உங்களை காதலிக்கும். ஸோ அதனால உலகம் உங்களை காதலிக்க வேண்டும் என்றால் அன்பாக பேசுங்க, நற்செயலை நடந்துக்குங்க. சரிங்களா? தவமே அவனின் உயர்வுக்கு வழி. தவம்னா என்ன? எந்த ஒரு விஷயமும் சரி நம்ம தவமா பார்க்கணும், நிறைவா பார்க்கணும், விட்டு கொடுத்து போகணும், சந்தோஷமா இருக்கணும். இதை நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய உயர்வுக்கு வழி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நிச்சயமாக மரம் வளர்ப்போம், விவசாயத்தை காண்போம். விவசாயத்துக்கு கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் கேட்கிறவங்க கொஞ்சம் உதவுங்க. விவசாயம் நம்மளுடைய நாட்டில் மிகப்பெரிய கண்கள். மறுபடியும் சொல்றேங்க, நம்மளுடைய உணவு மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ வருகின்ற காலகட்டங்கள் ரொம்ப சிரமத்தின் மத்தியில போகுங்க. ஸோ அது போகாம இருக்கணும்னா நிச்சயமாக விவசாயத்துக்கு உதவுங்க, விவசாயத்தை பாருங்க. ரொம்ப சந்தோஷம். ஏபிஜே கலாமின் கரங்களின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். அன்புள்ளங்களை என்ற சேனலை பாருங்க. பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏபிஜே கலாமின் கரங்களுக்கு உதவிய ஒவ்வொரு அன்புள்ளங்களுக்கும், போன ஆண்டுகள் உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வருகின்ற ஆண்டுகளிலே உங்களை நிச்சயமாக சந்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் சந்தோஷமா, மகிழ்ச்சி, ஆனந்தமா, சூப்பரா இருப்பாங்க. அதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் சாட்சி, இயற்கையும் சாட்சி, இறை பொருளும் சாட்சி, பரம்பொருளும் சாட்சி. நிச்சயமாக நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.